உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தப்போ 2024 தேர்தலுக்கு பிறகு தொகுதி மறுவரை இருக்கும்னு சொன்னாரு. பேரு தான் தர்மேந்திர பிரதான், ஆனா தர்மமே உங்ககிட்ட இல்லையே. நம்ம குழந்தைகளுடைய கல்வி கனவை சிதைக்கிற காரியத்தை தர்மேந்திர பிரதான் செய்ய பிரதமர் மோடி புதிய நாடாளுமன்றத்தை கட்டடத்தை திறந்து வச்சப்போ என்ன சொன்னாரு? எதிர்காலத்துல எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகமாக போகுதுன்னு பேசினார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தப்போ 2024 தேர்தலுக்கு பிறகு தொகுதி மறுவரை இருக்கும்னு சொன்னாரு. நாம இப்ப கேள்வி எழுப்பின பிறகு இப்ப என்ன சொல்றாங்க? 19 தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறையாதுன்னு சொல்றாங்க. மற்ற மாநிலங்களுக்கு அதிகரிப்பாங்க இல்லையா? தெரியாது. நாங்க கேட்கிற கேள்வி, நாட்டோட வளர்ச்சிக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்கள் ஏன் பாதிக்கப்படணும்? மற்ற மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அதிகரிக்காதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? மாண்புமிகு பிரதமர் அவர்களே, எங்களுக்கு எழுத்துப்பூர்வமா தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு உறுதி கொடுங்க. சமீபமா தமிழ்நாடு எதனால முன்னணி இருக்குன்னு பார்த்தவங்க, அந்த கல்வியை சீர்குலைக்க தேசிய கல்விக் கொள்கையை திணிச்சா இவங்க கீழே போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க. அதை நாம ஏத்துக்கல. ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறார்? தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கிட்டாதான் நிதி விடுவிக்கப்படும், மும்மொழி கொள்கை ஏத்துக்கலன்னா நிதி ஒதுக்க சட்டத்தில் இடம் இல்லைன்னு மிரட்டுகிறார். நான் கேட்கிறேன், எந்த சட்டத்தில் இப்படி இருக்கு? மும்மொழி கொள்கையை அனைத்து மாநிலங்களும் ஏத்துக்கணும்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கா? பேரு தான் தர்மேந்திர பிரதான், ஆனா தர்மமே உங்ககிட்ட இல்லையே. நம்ம குழந்தைகளுடைய கல்வி கனவை சிதைக்கிற காரியத்தை தர்மேந்திர பிரதான் செய்ய அதை கண்டிக்காம தடுத்து நிறுத்தாம மாண்புமிகு பிரதமர் மோடி வேடிக்கை பார்க்கிறார். இதுதான் பிரதமருக்கு அழகா? மாண்புமிகு பிரதமர் அவர்களே, இந்திய எங்க மேல திணிக்காதீங்க. எங்களுக்கு தாய்மொழியான தமிழும் உலகத்தோட தொடர்பு கொள்ள ஆங்கிலமும் போதும். தேவைப்பட்டா இந்தி என்ன கிரேக்கம் லத்தீன் மொழிகளை கூட கத்துக்க போறோம். எங்களை என்ன மிரட்டினாலும் உங்களால இந்தி மொழியை திணிக்க முடியாது. மிரட்டுனா அஞ்சு நடுங்கி கூழக்கு மொழி போடுறதுக்கு அதிமுக நினைச்சீங்களா? இது திமுக. மிரட்டுனா அடங்கி போறவங்க இல்ல, அடக்க நினைக்கிறவங்கள அடங்கி போக வைக்கிறவங்க நாங்க. தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் எப்பேற்பட்ட அடக்குமுறையும் எதிர்க்கிற துணிச்சல் கொண்டவங்க நாங்க. இங்க இருக்கிற நாங்கள் தமிழர்கள், சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய திராவிடர்கள். Congress party is opposed to this delimitation. We don't agree. They want to reduce our seats in the south, so we are not happy with whatever they are doing. So we will fight at the entire election commission, we will fight in the court of law, we will fight with the people. And what they are doing is not right. Reducing any seats in any states of southern India is not right. The BJP is not helping Karnataka. We are going to take up that issue because what has been injustice has been done to Karnataka. No parliament member or the central minister is speaking on that issue.